வணக்கம் நண்பர்களே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு கீழே லைக் பண்ணுங்கள். சண்முகம் 55 வயது, அமைதியான தந்தை சூர்யா. சண்முகத்தின் மகன் 25 வயது மீனா, சூர்யாவின் அம்மா. கார்த்திக் சூர்யாவின் நண்பன். ரவி சண்முகத்தின் பழைய அறிமுகம். அப்பா அந்த ஒரு வார்த்தை தான் சண்முகத்தின் வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. ஆனால் அதே வார்த்தை தான் ஒரு நாள் அவன் மனதை உடைக்கப் போகும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரு அப்பா தன் மகனுக்காக எவ்வளவு தூரம் போக முடியும்? தன் ஆசையை விட்டு கொடுக்க முடியுமா? தன் கனவை தியாகம் செய்ய முடியுமா? தேவைப்பட்டால் தன் மகனின் வெறுப்பை கூட ஏற்றுக்கொள்ள முடியுமா? சண்முகம் அப்படிப்பட்ட அப்பாதான். அவன் வாழ்க்கையில் பணம் அதிகமாக இருந்ததில்லை. ஆனால் அவனுடைய மகன் சூர்யாவுக்கு எதுவும் குறையக்கூடாது என்பதுதான் அவனுடைய ஒரே ஆசை. காலை நேரம். சண்முகம் வீட்டின் முன்பக்கத்தை பெருக்கிக் கொண்டிருந்தார். அந்த வீட்டில் பெரிய வசதிகள் இல்லை. ஒரு சிறிய ஹால், 2 அறைகள், சமையலறை, அதுதான் அவர்களுடைய உலகம். சமையலறையில் மீனா காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தார். சண்முகம், சூர்யாவை எழுப்பினீங்களா? இல்லை மீனா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். நேற்று ராத்திரி லேட்டாக வந்தானே. ஆமாம், சண்முகம் சிரித்தார். மீனா அவரை பார்த்தார். எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, சூர்யா நல்ல வேலை கிடைச்சா போதும், நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடும். சண்முகம் மெதுவாக சொன்னார். அவன் நல்லா இருந்தால் அதுவே போதும். அந்த வார்த்தையில் ஒரு அப்பாவின் முழு வாழ்க்கையும் இருந்தது. சூர்யா தூங்கி கொண்டிருந்தான். அவனுடைய மேசையில் சில வேலைக்கான விண்ணப்பங்கள், ஒரு பழைய லேப்டாப், சில சான்றிதழ்கள். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நகரத்துக்கு போய் நல்ல வேலை பார்க்க வேண்டும், சொந்தமாக ஒரு வீடு வாங்க வேண்டும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தது. அவனுடைய அப்பா சண்முகம் ஏற்கனவே அவனுக்காக ஒரு பெரிய முடிவை எடுத்திருந்தார். அந்த முடிவு சூர்யாவின் வாழ்க்கையே மாற்றப் போகிறது. அன்று மதியம் சண்முகம் தனியாக வீட்டை விட்டு வெளியே சென்றார். யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு பழைய பையை எடுத்துக்கொண்டு பேருந்தில் ஏறினார். பேருந்து நகரத்தை நோக்கி போனது. அவர் இறங்கிய இடம் ஒரு பழைய வங்கி. அவர் உள்ளே சென்று ஒரு அதிகாரியை சந்தித்தார். சார், அந்த பணத்தை எடுத்துக்கணும். அதிகாரி சண்முகத்தை பார்த்தார். எல்லா பணத்தையும் எடுத்துட்டா உங்களுக்கு என்ன இருக்கும்? சண்முகம் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சிரித்தார். எனக்கு என்ன சார் தேவை? வயசான காலத்தில் உங்களுக்கே பணம் தேவைப்படும். சண்முகம் தலை குனிந்தார். எனக்கு வயசான காலம் பற்றி இப்போ யோசிக்க முடியாது சார். ஏன்? என் பையனோட எதிர்காலம் முன்னாடி இருக்கு. அதிகாரி அவரை பார்த்து கொண்டிருந்தார். சண்முகம் கையெழுத்திட்டார். அந்த பணம் அவருடைய பல வருட சேமிப்பு, அவருடைய முழுமைக்கான பாதுகாப்பு. அவர் அதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் அதை எதற்காக எடுத்தார்? மாலை சூர்யா வீட்டுக்கு வந்தான். அம்மா வந்துட்டியா? ஆமாம். அப்பா எங்கே? மீனா பதில் சொல்லாமல் இருந்தா. அம்மா, அப்பா எங்கே? வெளியே போயிருக்காரு. எங்கேன்னு சொன்னாரா? இல்லை. சூர்யாவுக்கு கோபம் வந்தது. அப்போது சண்முகம் வீட்டுக்குள் வந்தார். சூர்யா உடனே கேட்டான், எங்கே போயிருந்தீங்க? சின்ன வேலை. என்ன வேலை? அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா, நான் சின்ன குழந்தை இல்லை. சண்முகம் அமைதியாக இருந்தார். சூர்யா தொடர்ந்தார். என்ன விஷயம் நடந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க? சண்முகம் சிரித்தார். சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போ அந்த நேரம். சண்முகம் அவனை பார்த்தார். அந்த பார்வையில் ஏதோ வலி இருந்தது. ஆனால் சூர்யாவுக்கு அது புரியவில்லை. அடுத்த நாள் சூர்யாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வேலை கிடைத்து விட்டது. சென்னை. நல்ல சம்பளம், நல்ல நிறுவனம். சூர்யாவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. மீனா மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டாள். எனக்கு தெரியும், என் பையன் சாதிப்பான். சூர்யா உடனே அப்பாவை தேடினான். வீட்டின் பின்புறத்தில் சண்முகம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான். அப்பா, சண்முகம் திரும்பி பார்த்தா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சண்முகத்தின் கண்களில் பெருமை. எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீ சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சூர்யா அப்பாவை கட்டிப்பிடித்தான். பல வருடங்களுக்கு பிறகு சண்முகம் அவன் கண்ணையை இறுக்கமாக அணைத்து கொண்டார். அவருடைய கண்களில் கண்ணீர். ஆனால் சூர்யாவுக்கு அது சந்தோஷ கண்ணீர் என்று மட்டுமே தோன்றியது. உண்மையில் அது வேறு ஒரு காரணத்துக்காக வந்த கண்ணீர். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு சண்முகம் மட்டும் விழித்திருந்தார். ஒரு பழைய பெட்டியை இருந்தார். அதற்கு சில புகைப்படங்கள், ஒரு பழைய கடிதம், ஒரு மருத்துவ அறிக்கை மற்றும் ஒரு சிறிய சாவி. சண்முகம் அந்த கடிதத்தை எடுத்து பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீர். இன்னும் எவ்வளவு நாள் இதை மறைச்சு வைக்க முடியும்? அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். அப்போது கதவுக்கு வெளியே ஒரு சத்தம். சண்முகம் உடனே கடிதத்தை மறைத்தார். அப்பா, அது சூர்யா. என்னப்பா, தூங்கலையா? தூக்கம் வரல. சூர்யா உள்ளே வந்தான். அப்பாவின் அருகில் உட்கார்ந்தார். அப்பா, சொல்லு. நான் சென்னைக்கு போகணும்னு சொன்னதும் உங்களுக்கு சந்தோஷமா? சண்முகம் சிரித்தார். நீ பறக்கணும் சூர்யா. நான் போயிட்டா நீங்கள் தனியாக ஆகிடுவீங்களே. சண்முகம் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிள்ளை வளர்ந்த பிறகு அவன் பறக்கணும். அப்போ நீங்கள்? நான். சண்முகம் சிரித்தார். நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி தூரத்தில் இருந்தாலும் அந்த வார்த்தையை சொன்னபோது சண்முகத்தின் குரல் நடுங்கியது. சூர்யாவுக்கு ஏதோ புரியாத உணர்வு. அப்பா, என்னாச்சு? ஒன்றுமில்லை, போய் தூங்கு. சூர்யா வெளியேறினான்.
கதவு மூடியதும் சண்முகம் அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்தார். அதில் இருந்த ஒரு வரியை பார்த்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. பல வருடங்களுக்கு முன்பு சண்முகம் ஒரு தொழிற்சாலை வேலை பார்த்து கொண்டிருந்தார். சம்பளம் குறைவு, ஆனால் குடும்பத்தின் மீது மிகப்பெரிய பொறுப்பு. சூர்யா சிறுவனாக இருந்த காலம் அவனுக்கு படிப்பு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் சூர்யா வீட்டுக்கு வந்து சொன்னான், அப்பா, நான் பெரியவனானதும் உங்களை நல்ல வீட்டில் வச்சிருப்பேன். சண்முகம் சிரித்தார். அதுக்கு முன்னாடி நீ நல்ல மனிதனாக வளரணும். அப்பா, நல்ல மனிதனாக இருந்தால் போதுமா? அதுதான் பெரிய விஷயம். அந்த நாளிலிருந்து சூர்யாவுக்காக சண்முகம் இன்னும் அதிகமாக உழைத்தார். பகல் வேலை, இரவு கூடுதல் வேலை, விடுமுறை நாளிலும் வேலை. அவனுடைய நண்பர்கள் விளையாடும் போது சூர்யாவின் அப்பா வேலை செய்து கொண்டிருந்தார். அவனுடைய நண்பர்கள் புதிய பொருட்களை வாங்கும்போது சண்முகம் சூர்யாவின் பள்ளி கட்டணத்தை செலுத்தி கொண்டிருந்தார். அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியவில்லை, ஆனால் அவனுக்கு தேவையானதை ஒருபோதும் மறுக்கவில்லை. சென்னைக்கு செல்ல இன்னும் 3 நாட்கள். சூர்யா பொருட்களை தயாரித்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு நண்பனிடமிருந்து ஒரு தகவல் கேட்டான். சூர்யா, உன் அப்பா ஏதோ சுத்து விற்க போறாராமே. சூர்யா அதிர்ச்சி அடைந்தான். எனக்கு என்ன சொல்கிற? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார். சூர்யா உடனே வீட்டுக்கு வந்தான். அப்பா, சண்முகம் அமைதியாக இருந்தார். நீங்கள் ஏதாவது சொத்து விற்க போகிறீங்களா? சண்முகம் சில நொடிகள் அவனை பார்த்தார். ஆமாம். எதுக்கு? தேவை. என்ன தேவை உனக்காக? சூர்யா கோபமாகி போனான். எனக்காக எதையும் விற்க வேண்டாம். சண்முகம் அமைதியாக இருந்தார். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். சூர்யா, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிப்பேன், எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம். அந்த வார்த்தை சண்முகத்தின் மனதை உடைத்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. சரி, அவ்வளவுதான் சொன்னார். அந்த இரவு சண்முகம் தனியாக உட்கார்ந்து அழுதார். மீனா அவரை பார்த்து விட்டாள். எதுக்கு அழுறீங்க? நம்ம பையன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வரல. எப்போ சொல்ல போகிறீங்க? சண்முகம் தலையை தாழ்த்தினார். அவன் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். மீனா கண்ணீரை துடைத்து கொண்டாள். நீங்கள் இப்படியே இருந்தா நான் மீனா, அப்பா என்பதற்காக எல்லாத்தையும் தாங்கணுமா? சண்முகம் மெதுவாக சொன்னார். பிள்ளை சிரிக்கிறதை பார்த்தா அப்பாவோட ஒளி மறந்துடும். அடுத்த நாள் சண்முகத்துக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு. சண்முகம். அவர் குரலை கேட்டவுடன் முகம் மாறியது. ரவி, நீயா? ஆமாம். வருஷத்துக்கு பிறகு ஏன் கால் பண்ணுற? நான் உன்னை சந்திக்கணும். எதுக்கு? சூர்யாவை பற்றி பேசணும். சண்முகம் அதிர்ந்தார். சூர்யாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ரவி பதில் சொல்லவில்லை. நேரில் பேசலாம். எங்கே வரணும்? நீ வேலை பார்த்த பழைய தொழிற்சாலை ஞாபகம் இருக்கா? சண்முகம் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அங்கே வா. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சண்முகத்தின் முகத்தில் பயம் தெரிந்தது. அன்று மாலை சண்முகம் பழைய தொழிற்சாலைக்கு சென்றார். பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த அந்த இடம். ரவி அங்கே காத்திருந்தான். என்ன விஷயம்? ரவி ஒரு பழைய கோப்பை சண்முகத்திடம் கொடுத்தான். இதை காட்டு. சண்முகம் கோப்பை திறந்து அவருடைய கை நடுங்கியது. இதை சூர்யா பார்க்கக்கூடாது, அதனால்தான் உன்னை அழைத்தேன். இதை எப்படியாவது மறைச்சிடு. ரவி தலையசைத்தான். ஆனால் இன்னும் எவ்வளவு நாள்? சண்முகம் சொல்லவில்லை. ரவி மீண்டும் கேட்டான். சூர்யாவுக்கு உண்மை தெரியாமல் இருக்கணும்னா நீ ஏன் இவ்வளோ பயப்படுற? சண்முகம் அவனை நேராக பார்த்தான். அவன் என்னை அப்பாவாகத்தான் பார்க்கணும். உண்மை தெரிஞ்சா சண்முகத்தின் கண்களில் கண்டீர். அவன் என்னை அப்பாவாக பார்க்க மாட்டான். அதே நேரத்தில் அந்த தொழிற்சாலை வெளியே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவர் சூர்யா. அவன் அங்கே வந்தது ஒரு காரணத்துக்காகத்தான். அப்பா எங்கே செல்றார் என்று தெரிந்து கொள்ள. அவன் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார். ரவி சொன்ன கடைசி வார்த்தை அவனுடைய காதில் விழுந்தது. அவன் உண்மை தெரிஞ்சான். சூர்யாவின் இதயம் வேகமாக துடித்தது. என்ன உண்மை? அவன் கதவை திறக்க முயன்றான். அந்த நேரத்தில் சண்முகத்தின் குரல் கேட்டது. சூர்யாவுக்கு இந்த உண்மை தெரியக்கூடாது. சூர்யா அதிர்ச்சியில் விரைந்தான். அவன் கண்களில் கண்ணீர். என்ன உண்மை? அவன் மெதுவாக கதவை திறந்தான். சண்முகம் ரவியும் அவனை பார்த்து அதிர்ந்தார்கள். அப்பா. சண்முகத்தின் முகம் வெளியேறியது. சூர்யா, நீ இங்கே எப்படி வந்த? அதை விடுங்க. அவன் கையில் இருந்த கோப்பை பார்த்தான். அந்த கோப்பில் என்ன இருக்கு? சண்முகம் அமைதியாக இருந்தான். என்கிட்ட ஏன் மறைக்கிறீங்க? சூர்யா, வீட்டுக்கு போ. நான் போக மாட்டேன். அவன் குரல் நடுங்கியது. என்ன உண்மை? அப்பா. சண்முகம் தலை குனிந்தார். சில நொடிகள் அமைதி. பிறகு சண்முகம் சொன்ன வார்த்தை, நீ நினைக்கிற மாதிரி நான் உன் அப்பா இல்லைன்னு சொன்னா. சூர்யா உறைந்து போனான். அவனுடைய உலகமே ஒரு நொடியில் நின்றது. என்ன சொன்னீங்க? சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். சூர்யா. இல்லை. சூர்யா பின்வாங்கினான். இது போய். ரவி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். சண்முகம் அவனை தடுக்க முயன்றார். வீட்டுக்கு போ. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இல்லை. சூர்யா கத்தினான். இப்போவே சொல்லுங்க. சண்முகம் பதில் சொல்லவில்லை. சூர்யா அழுது கொண்டே கேட்டான். அப்போ இத்தனை வருஷம் நான் யார்? சண்முகம் கண்ணீருடன் அவனை பார்த்தான். நீ அவர் சொல்ல முடியாமல் என்றார். அந்த நேரத்தில் ரவி இடையில் வந்தான். சண்முகம், இனிமேல் மறைக்க முடியாது. சண்முகம் கண்களை மூடினார். பிறகு சூர்யாவை பார்த்து மெதுவாக சொன்னார். நீ என் ரத்தமாக இல்லாமல் இருக்கலாம். சூர்யாவின் கண்களில் கண்ணீர். சண்முகம் தொடர்ந்தார். ஆனால் ஒரு நொடி அமைதி. என் உயிரை விட மேலானவன் நீ.
சூர்யா அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த வார்த்தைகள் புரியவில்லை. ஆனால் அந்த இரவில் அவன் கேட்கப் போகும் உண்மை அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. சூர்யா அந்த பழைய தொழிற்சாலையிலிருந்து வெளியே வந்தான். அவனுடைய மனதில் ஒரே கேள்வி, சண்முகம் என் அப்பா இல்லையா? சிறுவயதில் அவன் விழுந்தபோது தூக்கி அடைத்த கைகள், அவன் காய்ச்சலில் துடித்த இரவுகளில் தூங்காமல் அருகில் இருந்த கண்கள், அவன் முதல் சம்பளத்தை வாங்கிய போது தன்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்ட முகம், அவை எல்லாம் பொய்யா? சூர்யாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சாலையில் தனியாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல், சூர்யா. அவன் திரும்பி பார்த்தான். அவள் நிலா. சூர்யாவின் கல்லூரி தோழி. அவனுடைய மனதை பல வருடங்களாக புரிந்து கொண்ட ஒரே பெண். நீ எங்கே என்ன பண்ணுற? சூர்யா பதில் சொல்லவில்லை. அவனுடைய கண்களில் கண்ணீரை பார்த்தது. நிலா அருகில் வந்தான். என்னாச்சு? ஒன்றுமில்லை. உன் முகம் ஒன்றுமில்லைன்னு சொல்லலை. சூர்யா சிரிக்க முயன்றான். சில விஷயங்களை வார்த்தையால் சொல்ல முடியாது நிலா. நிலா மெதுவாக சொன்னாள். அப்படின்னா வார்த்தை வேண்டாம், நான் கேட்காமலேயே உன்னுடைய பக்கத்தில் இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை சூர்யாவின் மனதை தொட்டது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். நிலா அவனை பார்த்தான். சூர்யா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட மட்டும் நடிக்காது. சூர்யா அவளை பார்த்தான். ஏன்? ஏன்னா அவள் மெதுவாக சிரித்தாள். உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். சூர்யா அவளை பார்த்து கொண்டே இருந்தான். நிலா, சொல்லு, நீ எப்போ இவ்வளவு முக்கியமானவளாக மாறிட்டேன்னு எனக்கு தெரியல. நிலா சிரித்தாள். எனக்கும் தெரியல. ஆனால் என்ன, நீ இல்லாத நாளில் தான் நீ எவ்வளவு தேவைன்னே புரியுது. நிலாவின் கண்களில் வெட்கம். அவள் மெதுவாக சொன்னாள், நீ காதலுக்கு சத்தம் தேவையில்லை சூர்யா. அப்போ ஒருத்தரை பார்த்ததும் மனசு அமைதியாகிடும், அதுதான் காதல். அவளை பார்த்து சிரித்தான். அப்படின்னா என்ன? என்னை பார்த்ததும் உன் மனசு அமைதியாகுதா? நிலா சிரித்து கொண்டே முகத்தை திருப்பினார். அதை நீயே கண்டுபிடிச்சுக்கோ. அந்த நேரத்தில் சண்முகம் வீட்டில் தனியாக இருந்தார். மீனா அவரை பார்த்து கேட்டாள், சூர்யா எங்கே? தெரியல. அவன் உங்களோட உண்மை கேட்டானா? சண்முகம் அமைதியாக இருந்தான். என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மீனா அதிர்ச்சி அடைந்தான். என்ன? அவன் என் ரத்தம் இல்லைன்னு. மீனாவின் கண்களில் கண்ணீர். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். சண்முகம் சுவரை பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டானோ? மீனா அருகில் வந்தாள். அவன் உங்களை வெறுக்க மாட்டான். சண்முகம் சோகமாக சிரித்தார். உண்மை தெரிஞ்சதும் எல்லோரும் மாறிடுவாங்க மீனா, ஆனால் சூர்யா மாற மாட்டான். நீ எப்படி அவ்வளவு நம்பிக்கையாக சொல்கிற? மீனா அமைதியாக இருந்தாள். அவளுக்கும் ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை இன்னும் சூர்யாவுக்கு தெரியவில்லை. நிலா சூர்யாவை வீட்டின் அருகே இறக்கிவிட்டாள். நாளைக்கு என்ன பண்ணுற? சென்னைக்கு போகணும். வேலைக்காகவா? ஆமாம். அப்பா. சூர்யா அமைதியாகி விட்டான். நிலா அவனை பார்த்தாள். அவரை விட்டுட்டு போக முடியுமா? சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அவர் என் அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க. நிலா அதிர்ந்தாள். யார் சொன்னது? அவரே சில நொடிகள் அமைதி. நிலா அவனுடைய கையை மெதுவாக பிடித்தாள். சூர்யா அவளை பார்த்தாள். இரத்த உறவு இல்லாதவர்களும் குடும்பமாக இருக்க முடியும் எப்படி? ஒருத்தர் நம்ம எவ்வளோ நேசிக்கிறார்னு பாரு. அந்த கையை விட்டு விடாமல் சொன்னான். உறவுக்கு ரத்தம் முக்கியமில்லை, மனசுதான் முக்கியம். சூர்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நிலா, என் வாழ்க்கை இப்போ எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. எனக்கும் தெரியல. நான் உன்னை விட்டு தூரமாக போயிட்டா? நிலா சிரிச்சா. தூரம் போகிறது உடம்பு தான். அப்போது மனசு எங்கே போகும்? சூர்யா அவளை பார்த்தான். நிலா மெதுவாக சொன்னான், நீ எங்கே இருந்தாலும் உன் சந்தோஷத்துக்காக நான் பிரார்த்திப்பேன். சூர்யா கேட்டான், நான் திரும்பி வரணும்னு சொன்னால் காத்திருப்பேன். எவ்வளவு நாள்? நிலா சிரித்தாள். நீ வர்ற வரைக்கும். அன்று இரவு சூர்யா வீட்டுக்கு வந்தான். சண்முகம் அவனை பார்த்ததும் எழுந்தார். சூர்யா எதுவும் பேசவில்லை. அவன் தன் அறைக்குள் சென்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு கதவை திறந்து வெளியே வந்தான். அப்பா. சண்முகம் திரும்பி பார்த்தார். சூர்யா கையில் ஒரு பழைய கதை. இது என்ன? சண்முகத்தின் முகம் மாறியது. அதை எங்கே எடுத்த? நீ உங்கள் பெட்டியில். அதை நீ படிக்கக்கூடாது. ஏன்? சூர்யா, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். சண்முகம் கண்களை மூடினான். சில உண்மைகள் தெரிஞ்சால் மனசு உடைஞ்சிடும். சூர்யா அழுது கொண்டே சொன்னான். ஏற்கனவே உடைஞ்சிருச்சு அப்பா. அந்த வார்த்தை சண்முகத்தின் இதயத்தை கிழித்தது. சண்முகம் மெதுவாக அந்த கடிதத்தை எடுத்தான். இந்த கடிதம் உன் வாழ்க்கையோட ஆரம்பம். சூர்யா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நீ பிறந்த நாள். சண்முகத்தின் குரல் நடுங்கியது. அன்று நான் மருத்துவமனையில் இருந்தேன். சூர்யா அதென்ன? அப்போது உன்னை ஒரு பெண் என் கையால் கொடுத்தாங்க. யார்? சண்முகம் பதில் சொல்லவில்லை. அவங்க யார் அப்பா? அவர் சொல்ல முடியாமல் நின்றார். அப்போது வீட்டின் கதவு தட்டப்பட்டது. சண்முகம் அதிர்ச்சி அடைந்தார். கதவை திறந்தபோது வெளியில் ரவி. சண்முகம், நேரம் வந்துடுச்சு. எல்லா நேரம். சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம். ரவி வீட்டுக்குள் வந்தான். சூர்யா அவனை பார்த்தான். நீங்கள் தான் அந்த நாள் அப்பாவோடு நின்றீங்களே. ரவி தலையசைத்தார். ஆமாம், எனக்கு உண்மையை சொல்லுங்க. ரவி சண்முகத்தை பார்த்தான். சண்முகம் கண்களை மூடிக்கொண்டார். சொல்லு ரவி. ரவி மெதுவாக ஆரம்பித்தான். சூர்யா, சண்முகம் உன் உயிர் அப்பா இல்லை. சூர்யா கண்ணீர் விட்டான். அது எனக்கு தெரியும். ரவி தொடர்ந்தான். ஆனால் ஒரு நொடி அமைதி. உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன்னை
தன்னோட மகனாக வளர்த்தார். சூர்யா குழம்பினார். என்னிடமிருந்து எதை காப்பாற்றினார்? ரவி பதில் சொல்லவில்லை. சண்முகம் சொன்னார். உன் அம்மாவிடமிருந்து. சூர்யா அதிர்ச்சி அடைந்தார். என் அம்மா? ஆமாம், அவங்க எங்கே? சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். அவர் சொல்ல முடியாமல் நின்றார். அந்த நேரத்தில் ரவி ஒரு புகைப்படத்தை சூர்யாவிடம் கொடுத்தான். சூர்யா புகைப்படத்தை பார்த்ததும் அவனுடைய கைகள் நடுங்கின. அந்த புகைப்படத்தில் இருந்த பெண் அவன் சிறுவயதில் பார்த்த ஒரு பழைய புகைப்படத்தில் இருந்த அதே பெண். சூர்யாவின் கண்கள் பெரிதானது. இவங்க சண்முகம் மெதுவாக சொன்னார், உன் அம்மா. அதே நேரத்தில் சூர்யாவின் தொலைபேசி ஒலித்தது. நிலா அழைத்து கொண்டிருந்தார். சூர்யா அழைப்பை எடுத்தான். ஹலோ சூர்யா, நீ சரியா இருக்கியா? அவன் பதில் சொல்லவில்லை. சூர்யா. நிலா, சொல்லு. என் வாழ்க்கையில் நான் நினைச்சது எதுவுமே உண்மை இல்லை போல. நிலா அமைதியாக இருந்தாள். நீ என்னை விட்டு போகக்கூடாது. அவள் உடனே சொன்னாள். நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாக மாறிடுச்சுனாலும் உன் வாழ்க்கை பிரச்சனைனா அதிலிருந்து வெளியே வர உன்னோட கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறவளா இருப்பேன். சூர்யாவின் கண்களில் கண்ணீர். நிலா, நான் உன்னை காதலிக்கிறேன். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், எனக்கு தெரியும். எப்படி? உன் கண்கள் சொல்லிடுச்சு. சூர்யா மீண்டும் அந்த புகைப்படத்தை பார்த்தான். அப்பா. சண்முகம் அவனை பார்த்தார். என் அம்மாவுக்கு என்னாச்சு? சண்முகத்தின் கண்களில் பயம். அவர் பதில் சொல்லவில்லை. ரவி மெதுவாக சொன்னான். சண்முகம், இனிமேல் மறைக்க முடியாது. சூர்யா கோபமாக கேட்டான். என்ன ஆச்சு என் அம்மாவுக்கு? சண்முகம் கண்ணீருடன் அவனை பார்த்தார். அவங்க இறக்கறல. சூர்யா உறைந்து போனான். என்ன? சண்முகம் மெதுவாக சொன்னான். உன் அம்மா உயிரோடு இருக்காங்க. சில நொடிகள் அமைதி. ஆனால் சண்முகத்தின் குரல் நடுங்கியது. அவங்க இருக்கும் இடத்தை மட்டும் நான் இத்தனை வருஷமாக உன்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன். சூர்யா அதிர்ச்சியில் நின்றான். அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் இப்போது அவன் முன்னால் திறக்கத் தொடங்கியது. ஆனால் அந்த ரகசியத்தின் பின்னால் இருக்கும் உண்மை சண்முகத்தை சூர்யா இன்னும் அதிகமாக நேசிக்க வைக்குமா, அல்லது அவனை வாழ்நாள் முழுவதும் சண்முகத்திடமிருந்து பிரிக்குமா? அந்த இரவு சூர்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் கையில் அந்த பழைய புகைப்படம், அதில் இருந்த பெண்ணின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். என் அம்மா உயிரோடு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இத்தனை வருடங்களாக தனக்கு அம்மா இல்லை என்று நினைத்திருந்தான். ஆனால் அவள் உயிரோடு இருக்கிறாள். எங்கே? ஏன் தன்னை விட்டு பிரிந்தாள்? சண்முகம் ஏன் அவளை பற்றி இத்தனை வருடம் மறைத்தார்? கேள்விகள் மட்டுமே, பதில்கள் இல்லை. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அந்த நேரத்தில் அவன் தொலைபேசியில் இருந்து ஒரு மெசேஜ். நிலா தூங்கலையா? சூர்யா சிரித்தான். அவன் பதில் அனுப்பினான். இல்லை. சில வினாடிகளுக்கு நிலர்ந்து பதில். மனசு கஷ்டமா? ஆமாம். நான் பேசட்டுமா? நீ பேசுறது கேட்கணும் நிலா. உடனே அழைத்தாள். சூர்யாவும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் அம்மாவை பற்றி அவங்களை கண்டுபிடிக்கணுமா? ஆமாம். அப்படின்னா கண்டுபிடிப்போம். சூர்யா அமைதியாக இருந்தான். ஏன் இவ்வளவு நம்பிக்கையாக பேசுகிற? நிலா சிரித்தா. நீ தனியாக இல்லைன்னு நினைவூட்டணும். சூர்யா குரல் மெதுவானது. நிலா, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாலும் நான் போக மாட்டேன். நான் மாறிட்டாலும் உன் மனசு மாறாத வரை நான் மாற மாட்டேன். சூர்யா கண்களை மூடினான். நீ என் வாழ்க்கையில் வந்தது என் அதிர்ஷ்டம். நிலா மெதுவாக சொன்னாள். இல்லை சூர்யா. என்ன? நீ என்னை நம்பியது என்ன அதிர்ஷ்டம்? சில நொடிகள் இருவரும் பேசவில்லை. அந்த அமைதிக்குள்ளும் காதல் இருந்தது. அடுத்த நாள் காலை சூர்யா சண்முகத்தின் முன்னால் நின்றான். அப்பா. சண்முகம் அவனை பார்த்தார். என் அம்மா எங்கே? சண்முகம் பதில் சொல்லவில்லை. நான் அவங்களை பார்க்கணும். சூர்யா, அது முடியாது. ஏன்? அவங்களை பார்க்கக்கூடாது. யாருக்காக? சண்முகம் அமைதியாக இருந்தார். எனக்காகவா? இல்லை. இப்போ சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். உனக்காக. சூர்யா அதிர்ந்தான். என் அம்மாவை பார்க்கறது எனக்கு எப்படி ஆபத்து ஆகும்? சண்முகம் பதில் சொல்லவில்லை. அப்பா, நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. ஆமாம். என்ன? ஒரு நாள் எல்லாம் தெரியும். அந்த நாள் எப்போ? சண்முகம் அவனை பார்த்தார். நீ என்னை மன்னிக்க தயாராக இருக்கும்போது. மீனா அவளை பார்த்ததும் சிரித்தாள். வா நிலா. அம்மா, சூர்யா எங்க? வெளியே போயிருக்கான். நிலா சண்முகத்தை பார்த்தான். அங்கிள். சண்முகம் தலை தூக்கி பார்த்தார். சொல்லுமா. சூர்யாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. தெரியும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு தெரியும். இவரை எப்படியோ விடாதீங்க. சண்முகம் சிரித்தார். அவனை நான் விட்டதில்லை. அப்படின்னா உண்மையை சொல்லுங்க. சண்முகம் சில நொடிக்கு அமைதியாக இருந்தார். நிலா, சொல்லுங்க. ஒரு அப்பா தன் பிள்ளையை காப்பாற்ற சில நேரம் அவனோட வெறுப்பையே வாங்கிக்கணும். நிலாவின் கண்களில் கண்ணீர். ஆனால் அவன் உங்களை வெறுக்க மாட்டார். சண்முகம் சிரித்தார். அதுதான் எனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை. அன்றிரவு ரவி மீண்டும் சண்முகத்தை சந்தித்தான். இன்னும் மறைக்க போறியா? என்ன செய்வது? சூர்யாவுக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். இன்னும் கொஞ்ச நேரம். ரவி சூர்யாவையை கொடுத்தான். இதனிடம் எத்தனை வருஷம் இருந்தது? சண்முகம் அதை பார்த்தா. அந்த வீட்டை திறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சூர்யாவை அங்கேயே அழைத்து போ. சண்முகம் கண்களை மூடினான். அந்த சாவி ஒரு வீட்டுக்கான சாவி மட்டும் இல்லை, ஒரு கடந்த காலத்திற்கான கதவு. அடுத்த நாள் சூர்யா நிலாவை சந்தித்தான். நிலா, என்ன? ஒரு இடத்துக்கு போறேன்.
எங்கே எனக்கு தெரியாது. அப்படின்னா அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. நிலா அவனை பார்த்தாள். பயமா இருக்கா? ஆமாம். அவள் மெதுவாக அவன் அருகில் வந்தாள். நீ பயப்படும் போதும் என் கையை பிடிச்சுக்கோ. சூர்யா சிரித்தாள். நீ எப்பவும் என்னோட கையை பிடிச்சிட்டு இருப்பியா? நிலா அவனை பார்த்து சிரித்தாள். நீ விடாத வரைக்கும். சூர்யா அவளுடைய கையை மெதுவாக பிடித்தான். நான் விடமாட்டேன், நிலா மெதுவாக சொன்னாள். அப்போ நானும் விடமாட்டேன். சண்முகமும் சூர்யாவும் ஒரு பழைய வீட்டின் முன் நின்றார்கள். வீடு பல வருடமாக பூட்டப்பட்டிருந்தது. சூர்யா சுற்றி பார்த்தான். இது யாருடைய வீடு? சண்முகம் பதில் சொல்லவில்லை. அவர் சாவியை எடுத்தார். கதவு திறந்து உள்ளே தூசி படிந்திருந்தது. ஒரு பழைய நாட்காலி, ஒரு பழைய அலமாரி, சுவரில் புகைப்படம். அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அதேதான், அதே பெண், அவனுடைய அம்மா. அவன் மெதுவாக புகைப்படத்தை தொட்டான். அப்பா. சண்முகம் அமைதியாக இருந்தார். ஆமாம். சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அப்போ என்னை ஏன் விட்டுட்டு போனாங்க? சண்முகம் பதில் சொல்லாமல் நின்றார். சூர்யா ஒரு அலமாரியை திறந்தான். அதற்குள் பல கடிதங்கள் ஒன்றை எடுத்தான். அதில் அவனுடைய பெயர். என் மகன் சூர்யாவுக்கு. அவன் நடுங்கும் கைகளை கடிதத்தை திறந்தான். அதில் இருந்த வார்த்தைகளை படிக்க தொடங்கினான். சூர்யா, அந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் உன் அருகில் இருக்க மாட்டேன். ஆனால் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை. நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை. ஒரு நாள் உண்மை தெரியும். அந்த நாளில் உன்னை விட்டு போனது என் விருப்பம் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வை. சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அவன் சண்முகத்தை பார்த்தான். அப்பா. சண்முகம் தலை குனிந்தார். அவங்க என்னை விட்டுட்டு போக விரும்பலையா? சண்முகம் மெதுவாக சொன்னார். இல்லை. அப்போ யார் பிரித்தது? சண்முகம் அமைதியாக இருந்தார். அப்பா சொல்லுங்க. சண்முகத்தின் கண்களில் கோபமும் வலியும் கலந்திருந்தது. சில மனிதர்கள். அவர் நின்றார். சில பேரோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பம் முடிந்தது. யார்? அதை இப்போ சொல்ல முடியாது. சூர்யா கோபமாக சொன்னார். இன்னும் மறைக்கிறீங்களா? சண்முகம் அவனை பார்த்தார். உன்னை இழந்து விடுவோன்னு பயந்துதான் இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தேன். சண்முகம் ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தார். அதில் சிறிய சூர்யா. அவனை தூக்கி கொண்டிருந்தவர் சண்முகம். சூர்யா அதை பார்த்தான். நீ என் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்ச நாளிலேயே. சண்முகத்தின் குரல் உடைந்தது. உன்னை என் மகனாக வளர்க்க முடிவு பண்ணிட்டேன். ஏன்? உன் அம்மா என்னிடம் ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன? என் பையன் விட்டுடாதீங்கன்னு. சூர்யாவின் கண்களில் கண்ணீர். சண்முகம் தொடர்ந்து, அதற்கு அந்த நாளிலிருந்து நான் உனக்கு அப்பா மட்டும் இல்லை. சில நொடிகள் அமைதி. உன்னை உயிரோடு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பே எனக்கு இருந்தது. சூர்யா திடீரென சண்முகத்தின் காலில் விழுந்தான். அப்பா. சண்முகம் அதிர்ந்தார். என்ன பண்ணுற? என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நான் உங்களை சந்தேகப்பட்டேன். சண்முகம் அவனை தூக்கி அணைத்தார். நீ என் பையன், ரத்தத்தால் இல்லை. சண்முகம் கண்ணீருடன் சொன்னார். மனசால. சூர்யா அழுது கொண்டே அவரை அணைத்து கொண்டான். எனக்கு வேற யாரும் வேண்டாம் அப்பா. சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். ஒரு நாள் உன் அம்மாவையும் நீ புரிஞ்சுப்ப. அவங்களை பார்க்கணும். சண்முகம் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு சரி, எங்கே இருக்காங்க? சண்முகம் ஒரு முகவரி அவனிடம் கொடுத்தார். சூர்யா அதை பார்த்து அவனுடைய முகம் மாறியது. இது அந்த முகவரி அவன் வேலை கிடைச்சிருந்த சென்னை நகரத்தில் இருந்தது. அடுத்த நாள் சூர்யா சென்னைக்கு புறப்பட தயாரான. நிலா அவளை வழியனுப்ப வந்தாள். பத்திரமா போ, நான் திரும்பி வருவேன். எப்போது? எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு. நிலா சிரித்தாள். அப்போ நான் காத்திருப்பேன். சூர்யா அவளை பார்த்து சொன்னான். நிலா. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்ன, உன்னை மட்டும் இழக்க விரும்பலை. நிலாவின் கண்களில் கண்ணீர். நீ என்னை இழக்க மாட்ட. எப்படி? அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிற? உன்னை காதலித்த பரிசுக்கு அவன் மெதுவாக சொன்னான். உன்னை விட்டு போக தெரியாது. சூர்யா சிரித்தான். நான் திரும்பி வர்றேன். சூர்யா சென்னைக்கு புறப்பட்டான். பேருந்து நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவன் கையில் அந்த முகவரி. அவனுடைய மனசில் ஒரே கேள்வி. என் அம்மா என்னை ஏன் விட்டு போனாங்க? அதே நேரத்தில் சென்னையில் ஒரு பெண் பழைய புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் அருகில் ஒரு முதியவர். இன்னும் அவனிடம் உண்மையை சொல்லலையா? அந்த பெண் கண்ணீருடன் சொன்னார். அவனுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? அவள் பதில் சொல்லவில்லை. பிறகு அந்த புகைப்படத்தை மார்போடு அணைத்து கொண்டு சொன்னாள். அவன் என்னை அம்மா என்று அழைக்கவே கூடாது. முதியவர் அதிர்ச்சியடைந்தார். ஏன்? அவள் கண்ணீருடன் சொன்னாள். ஏன்னா சூர்யா என்னோட மகன் மட்டும் இல்லை, அவன் என் வாழ்க்கையை காப்பாற்ற நான் அவனிடம் இருந்து தூரமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதே நேரத்தில் சூர்யாவின் பேருந்து சென்னை நகருக்குள் நுழைந்தது. அவனுக்கு தெரியாது, அவன் தேடி வரும் அந்த பெண் அவனை சந்திக்க விரும்பாமல் இருப்பதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் வெளிவந்தால் சண்முகம் செய்த மிகப்பெரிய தியாகத்தின் உண்மையை அர்த்தமும் தெரிய வரும். சென்னை. சூர்யா கையில் இருந்த முகவரியை பார்த்து கொண்டே அந்த வீட்டின் கதவை தட்டினான். கதவு திறந்தது. அவனுக்கு முன்னால் பல வருடங்களாக புகைப்படத்தில் மட்டும் பார்த்த அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். இருவருடைய கண்களும் சந்தித்த நொடி அந்த பெண்ணின் உதடுகள் நடுங்கின. சூர்யா. அந்த ஒரு வார்த்தை போதும். சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அம்மா. அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெண் அழுதபடி அவனை அணைத்து கொண்டாள்.
பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த ஒரு தாயின் ஏக்கம் அந்த ஒரு அணைப்பில் உடைந்தது. என்னை மன்னிச்சிடு சூர்யா. எதுக்குமா? உன்னை விட்டு போனதுக்கு. சூர்யா அவளை பார்த்தான். நீங்கள் என்னை விட்டு போகலன்னு அப்பா சொன்னார். அவள் அதிர்ந்தாள். சண்முகம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? இல்லை. அப்போ நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவள் கண்ணீரை துடைத்தாள். உன்னை பிரிந்து என் விருப்பமில்லை சூர்யா. அப்போ ஏன்? அவள் மெதுவாக ஒரு பழைய கடிதத்தை எடுத்தாள். அந்த நாட்களில் உன்னை காப்பாற்ற ஒரே வழி. அவள் சண்முகத்தை நினைத்தாள். உன்னை அவரிடம் ஒப்படைத்தது தான். சூர்யா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். சண்முகம் உன் அப்பா இல்லைன்னு உலகம் சொல்லலாம். அவள் அழுதாள். ஆனால் என் கண்களுக்கு அவர்தான் உண்மையான அப்பா. சண்முகத்தின் வருகை அந்த நேரத்தில் கதவுக்கு வெளியே ஒரு கார் நின்றது. சண்முகம். அவர் உள்ளே வந்தார். சூர்யா ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டார். அப்பா. சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். என்னை மன்னிச்சிடு சூர்யா. எதுக்கு உன் அம்மாவை உன்னிடமிருந்து பிரித்ததுக்கு? சூர்யா தலை செய்தான். நீங்கள் என்னை பிரிக்கல அப்பா. சண்முகம் அவனை பார்த்தார். நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் சண்முகம் அழுதார். நான் உன் இரத்த அப்பா இல்லை. சூர்யா உடனே அவருடைய கையை பிடித்தான். அப்பா. இரத்தம் உடம்பை உருவாக்கலாம். சூர்யாவின் குரல் நடுங்கியது. ஆனால் மனசுதான் அப்பாவை உருவாக்கும். சண்முகம் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டார். சூர்யாவின் அம்மா மெதுவாக சொன்னார். உன் வாழ்க்கைக்காக சண்முகம் தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணினார். அவர் கல்யாணம் கூட பண்ணிக்காம. சூர்யா அதிர்ச்சியுடன் சண்முகத்தை பார்த்தான். சண்முகம் சிரித்தார். உனக்கு அம்மாவும் அப்பாவும் இருவரும் தேவைப்பட்டாங்க. அதனால தான் நான் இரண்டாகவும் இருக்க முயற்சி பண்ணேன். சூர்யாவின் கண்களில் கண்ணீர். அப்பா. அவன் மீண்டும் அவரை அணைத்து கொண்டான். நான் உங்களை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். சண்முகம் சிரித்தார். நீ பறக்கணும் சூர்யா. ஆனால் எங்கே பறந்தாலும் சண்முகம் உன் தோளில் கை வைத்தார். உன் வீடு இங்கே தான் இருக்கும். நிலா. சில நாட்கள் கழித்து சூர்யா நிலாவை சந்தித்தான். நிலா அவளை பார்த்ததும் சிரித்தாள். எல்லாம் சரியாகிடுச்சா? சூர்யா தலையசைத்தான். ஆமாம். அம்மாவை பார்த்தியா? பார்த்தேன் அப்பா. சூர்யா சிரித்தான். அவரை இன்னும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன். நிலா அவனை பார்த்தாள். அப்போது என் வாழ்க்கை 2 பேர் எனக்கு உயிர் கொடுத்திருக்காங்க. யார்? என் அம்மா. சில நொடிகள் அமைதி. என் அப்பா. நிலா சிரித்தாள். 3வது சூர்யா அவளை பார்த்தான். நிலா வெட்கத்துடன் சிரித்தாள். என்னை ஏன்? சூர்யா மெதுவாக சொன்னான். நீ சேர்த்து வைத்த நிலாவின் கண்களில் கண்ணீர். நான் உன்னோடு இருந்தது காதலுக்காக மட்டுமில்லை சூர்யா. அப்போ உன் மனசு நல்லது. அவள் சிரித்தாள். அந்த மனசை நான் எப்படி தனியாக விட்டுடுவேன்? சூர்யா அவளுடைய கையை பிடித்தான். என்ன நடந்தாலும் என்னோடு இருப்பியா? நீ கேட்கும் வரை. அப்போ கேட்கிறேன். என்ன? என் வாழ்க்கை முழுக்க என்னோட இருப்பியா? நிலா சிரித்து கொண்டே தலையசைத்தாள். இருப்பேன். சில மாதங்கள் கழித்து சூர்யாவின் திருமணம் மேடையில் சூர்யாவும் நிலாவும் ஒரு பக்கம் அவனுடைய அம்மா, மற்றொரு பக்கம் சண்முகம் மணமக்களை பார்த்து கொண்டிருந்த சண்முகத்தின் கண்களில் கண்ணீர். சூர்யா மேடையிலிருந்து இறங்கி வந்து சண்முகத்தின் காலில் விழுந்தான். அப்பா. சண்முகம் அவனை தூக்கி அணைத்தார். என்னடா இது? என் வாழ்க்கையில் நான் வாங்கிய மிகப்பெரிய பரிசு. சூர்யா அவரை பார்த்தான். நீங்கள் தான் அப்பா. சண்முகம் அழுதார். அருகில் நின்றிருந்த நிலாவும் கண்களில் கண்ணீருடன் சிரித்தாள். சண்முகம் சூர்யாவிடம் சொன்னார். ஒரு நாள் நீயும் அப்பாவாகும்போது அப்பாவின் மனசு என்னன்னு புரியும். சூர்யா சிரித்தாள். இல்லை அப்பா. என்ன? நீங்கள் அப்பா இருந்தனால்தான் நான் மகனாக இருக்க கற்றுக்கிட்டேன். கேமரா மெதுவாக சண்முகத்தின் முகத்தை நோக்கி செல்கிறது. அவருடைய கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீருக்குள் ஒரு நிறைவு. பிள்ளையை பெற்றவன் மட்டுமே அப்பா இல்லை. பிள்ளைக்காக தன்னையே இழக்க தயாராக இருப்பவன் தான் உண்மையான அப்பா. அந்த நாள் சூர்யாவுக்கு ஒரு உண்மை முழுமையாக புரிந்தது. இரத்த உறவு வாழ்க்கையை